வெல்கம் டு சினிமா சினிமா. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சர்வம் மாயா. இது ஒரு பேய் படம். பேய் படம்னோடனே திகிலாக இருக்கும், பேய் பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு அழகான பேயோட படம். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் நிவின் பாலி அப்புறம் ரியா ஷிபு அவங்க நடிச்சிருக்கிறாங்க. நிவின் பாலி அவருடைய பேர் வந்து இதில் பிரபேந்து. அவர் வந்து ஒரு நம்பூதிரி குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஒரு நாத்திகவாதியாக இருக்கிறாரு. அதனால் பூணூல்லாம் கழட்டி வச்சுட்டு குடும்பத்தை விட்டு எப்போவோ வெளியில் வந்துட்டார். அவர் ஒரு ட்ரூப்பில் ஜாயின் பண்ணி அவர் ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வாசிக்கிறவராக வந்து இருக்கிறாரு. அப்போ வந்து யூரோப் போகிறதுக்கு வந்து விசா அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க குரூப்பில் இருந்து. அதில் ஒரு 15 பேருக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 14 பேருக்கு தான் வந்து அலௌடு, ஒரு ஆளுக்கு ரிஜெக்டடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. பார்த்தா காமா சோமான் வாசிக்கிற எல்லாருக்குமே இதில் வந்து வீசாலாம் கிடச்சிருக்கு. பார்த்தா இவருக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குது, கிடைக்கல. இதை வந்து அந்த ட்ரூப்பில் உள்ளவர் வந்து ரொம்ப சோகத்தோடு அவர்கிட்ட சொல்கிறாரு. இவரும் வந்து ஐயோ 2 மாதம் நீங்கள் எல்லோரும் போயிட்டீங்கனாக்கா நான் என்ன பண்ணுறது 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பிரபேந்து. அதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, என்ன நீ என்னமோ உனக்கு குடும்பம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிற, உனக்கு சூப்பரான ஒரு குடும்பம் இருக்குது, நீ தான் குடும்பத்தை விட்டு வெளியில் வந்துட்ட, இனிமேலும் பிடிவாதமாக இருக்காத, பேசாமல் குடும்பத்து கூட போய் சமாதானமாக இருக்கிற வழியை பாரு. உங்கள் அப்பாவுக்கு வேறு பீமரத சந்தி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இங்கே பேர் மெசேஜ் எல்லாம் கூட வந்திருக்குது. அவருக்கும் வயசாகுது. முன்ன மாதிரி இப்போவும் கோவமாலாம் இருக்க மாட்டார் உங்கள் அப்பா. நீயும் அவர் மேலே கோவமாக இருந்துக்கிட்டு இருக்காத, பேசாமல் போய் குடும்பத்து கூட சேர்ந்து இருக்கிற பாரு. நாங்கள் வர்ற வரைக்கும் குடும்பத்து கூட இருந்தீங்கன்னா உனக்கு தங்குறதுக்கும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுக்கும் பிரச்சனை இல்லை, என்ன நம்ம ஐடியா அப்படிங்கிறாரு. உடனே பிரபேந்துவும் யோசிச்சுட்டு சரி ஓகே பேசாமல் போகலாம் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலேட்டிவ் கிட்ட பேசுகிறாரு. அவங்க வந்து டேய் கண்டிப்பாக வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓகே சொல்லிட்டா கெத்து என்ன ஆகுறது அப்படின்ட்டு சரி சரி வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வைக்கிறாரு. அப்புறம் பிரபேந்து வந்து தன்னோட ஊருக்கு போகிறாரு. பிரபேந்து தன்னோட வீட்டுக்கு வர்றாரு. முன்வாசல் வழியாக வந்து அங்கே ஃபங்க்ஷன் இல்லையா, அங்கே கூட்டமாக இருக்கும், அதெல்லாம் இதுக்கு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல் வழியாக வர்றாரு. அங்கே வந்து பப்புங்கிற அவரோட செல்ல நாய் இருக்குது. அதை கொஞ்சிட்டு அங்கே உள்ள துளசி அக்கா அப்படிங்கிறவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறம் உள்ளே வர்றாரு. பிரபேந்து வந்து அவரோட அப்பாவை விட அவரோட பெரியப்பாவுக்கு தான் செல்ல பிள்ளை. அவங்க பெரியப்பா பிரபேந்துவை பார்த்தோன்னே வாடா இந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப செல்லமாக நலம் விசாரிக்கிறாரு. ஐயோ பெரியப்பா, என்ன இது ஒரே ஸ்மெல்லு, பாத்ரூம் போனால் அது சின்ன பட்டன் இருக்குது, அது அமுக்கினா ஃப்ளஷ் அவுட் ஆகும், தண்ணி உள்ளே போகணும்னு தெரியாதா உங்களுக்கு, எத்தனை தடவை சொல்கிறேன், நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்க அப்படிங்கிறாரு பிரபேந்து. உடனே அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, ஏற்கனவே தண்ணியாக தானே இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே தண்ணி போடுறதுக்கு எதுக்கடா திரும்ப தண்ணி வச்சு அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபன்னாக பேசுகிறாரு. உடனே பிரபேந்து சொல்கிறாரு, பாரு எங்கள் அண்ணன் வந்து டிரைவருக்கு கூட ஏதோ நிறைய பண உதவியெல்லாம் செஞ்சுருக்கானா, அவ்வளோ பெரிய கார்லாம் வாங்கியிருக்கான், பெரிய நல்லா செட்டில் ஆகிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, நீயும் இந்த பூணூலை கழட்டாமல் அவன் கூட பூஜைக்கெல்லாம் ஹோமத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதா இருந்தால் இப்போ நீயும் செட்டில் ஆகிருப்ப நல்லா, நீ எங்கே நாங்கள் சொல்கிறத கேட்குற அப்படின்னு சொல்லி பெரியப்பா சொல்கிறாரு. இந்த மாதிரி ஜாலியாக 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து பிரபேந்துவோட கசின் ரூபேஷ் அவரை காட்டுறாங்க. அவர் வந்து இவரோட ஏஜ் குரூப் தான். பூஜைகள் பண்ணிவிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஸ்ரீகுட்டன். அந்த ஸ்ரீகுட்டன் சரியில்லை, வேறு ஆள் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவர் ஆள் தேடிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ஜாலியான டைப்பாக தான் இருக்கிறாரு ரூபேஷ். அதுக்கப்புறம் பிரபேந்துவை பார்த்துட்டு டேய் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. உடனே இந்து சொல்கிறாரு, டேய் ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தாயே, நான் சம்பாதிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு நான் போயிடுவேன் திரும்ப ட்ரூப்புக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா பிரபேந்து, உங்கள் அண்ணனை விட நீ நல்லா வேதம் படித்த, உன்னெல்லாம் விட நாங்கள் கம்மியாக தான் படித்தோம், ஆனால் நான்லாம் அந்த பூஜை செய்கிறது இல்லையா, நீயும் அந்த மாதிரி பூஜை செய்யண்டா பூணூலை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எனக்கெல்லாம் அந்த பூஜை செய்கிறதுலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரபேந்து சொல்கிறாரு. நாளைக்கு உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ரூபேஷ் கேட்குறாரு. அதிர்ஷ்டம் இருந்தால் இருப்போம் அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. அந்த அதிர்ஷ்டம் தான் கடவுள்னு நினச்சிக்கோயேன், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீ பூஜையெல்லாம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரூபேஷ் வந்து சொல்கிறாரு. இல்லைடா
பூஜை அது இதுன்னு நான் இறங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கிட்டார்லாம் வாசிக்க முடியாது. எனக்கு எய்ம் வந்து என்னோடய மியூசிக் தான், பூஜை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபேந்து வந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா கையில் கை செலவுக்கு கூட சுத்தமாக பணம் இல்லை. உடனே பெரியப்பாட்ட போய் ஹாய் ப்ரோ ஒரு 200 கொடுங்களேன் கை செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபேந்து கேட்குறாரு. என்கிட்ட எதிராக பணம் நான் என்கிட்ட சம்பாதிக்கிறேன், என்கிட்ட கேட்குறத பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்கலாம்ல அப்படின்னு அவங்க பெரியப்பா சொல்கிறாரு. அவர்கிட்டயா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்டலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் போய் அவங்க அப்பா கிட்ட போய் நிற்கிறாரு. அவங்க அப்பா ரிலேட்டிவ் கூட யார் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. இவர் போனோடனே என்னடா என்ன வேணும் அப்படிங்கிறாரு. சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறாரு. எவ்வளவுக்கு? 200 ருபீஸ்க்கு அப்படின்னா 200 இருந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. இல்லை ஒரே 200 இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்றார் இவர். அதுக்கு பேர் சேஞ்ச் இல்லைடா, காசு இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பணம் உனக்கு எதுக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. சும்மா வெளியில் போய் டீ குடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. சரி பணம் தான் எடுத்துகிட்டு வர போகிறாரு அப்படின்னு இவர் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ஃப்ளாஸ்கில் டீ எடுத்துகிட்டு வராரு அவங்க அப்பா. இதில் வந்து 3 கிளாஸ் டீ இருக்குது, உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் இதை எடுத்து குடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்க்கை டீயை கொடுத்துட்டு போயிடுறாரு. உடனே இவர் கடுப்பாக அந்த ஃப்ளாஸ்க்கை தூக்கிட்டு பெரியப்பா ரூமுக்கு வராரு. என்ன பெரியப்பா நீங்கள் தானே எங்கள் அப்பா விட பெரிய நம்பூதிரியாக இருந்தீங்க இந்த ஊரில், இவர் கூட இத்தனை காலம் எப்படி தான் சகிச்சிட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபேந்து கோவமாக பேசுகிறாரு. உடனே அவங்க பெரியப்பா அதாவதுடா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன, நம்ம மேலே அன்பு காட்டி நமக்காக வாழ்கிற ஒருத்தர் இருக்கணும் அதுதானே. அது உனக்கு நான் தான் இருக்கிறேனே, அப்புறம் எதுக்கு நீ இந்த மாதிரி இருக்கிற, நீயும் இங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா பதில் சொல்கிறாரு. உடனே பிரபேந்து வந்துட்டு என்ன பெரியப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. உடனே அவங்க பெரியப்பா சொல்கிறாரு, ஒரு ஸ்லோகனை சொல்லிவிட்டு இதனுடைய அடுத்த வரி என்ன உனக்கு தெரியுமே நீ சொல்லு அப்படிங்கிறாரு. அதை கரெக்டாக ஞாபகமாக பிரபேந்து வந்து உடனே கடகடன்னு சொல்கிறாரு. உடனே இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு, நம்மளுடைய கஷ்டகாலம் வந்தால் கூட நம்மளுடைய புத்தி ஒன்றும் மழுங்கி போயிடாது அப்படின்னு தான் அர்த்தம். என்ன சொல்ல வர்றேன்னா உன்னால் சம்பாதிக்க முடியும் பிரபேந்து, நீ கண்டிப்பாக முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பா அட்வைஸ் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவருமே உடனே என்ன பண்ணுறாரு, வேகமாக தன்னோட பைக்கை எடுத்துகிட்டு தன்னோட கசின் இருக்கார் இல்லையா ரூபேஷ், அவரை பார்க்க போகிறாரு. சித்தி எங்கே ரூபேஷ் அப்படிங்கிறாரு. என்னமோ தெரியல கோயில் குளத்தில் குளிக்க பயந்துக்கிட்டு நம்ம வீட்டு குளத்தில் தான் குளிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஏன்னா கோயில் குளத்துக்கிட்ட ஒரு 4 பசங்க அவரை வம்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் அவர் பயந்துக்கிட்டு இவங்க வீட்டு குளத்துலேயே குளிச்சுட்டு இருக்கிறாரு. சரின்னு பிரபேந்து வந்து ரூபேஷ்ட பேசுகிறாரு. என்னடா சீக்கிரமாக இங்கே இந்த பக்கம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சரிடா நானும் பூணூல் போட்டுட்டு பூஜை செய்கிறதுக்கு சம்மதம்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது ரூபேஷ்க்கு. சரின்னு சொல்லிட்டு குளத்தில் குளிச்சுட்டு முறைப்படி சாங்கியம்லாம் செஞ்சுட்டு பூணூலை மாட்டிட்டு 2 பேரும் சேர்ந்து பூஜைகளில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நிறைய பூஜைகள்லாம் கலந்துக்கிட்டு நிறையா சம்பாத்தியம்லாம் பண்ணுறாங்க. ரூபேஷ்க்கு வந்து நல்ல அசிஸ்டன்ட் கிடச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். பிரபேந்து வந்து நல்லாவே மந்திரங்கள்லாம் தெரிஞ்சு படித்து வந்ததுனால ரொம்பவே அவர் இப்போ தனியாகவே அவர் விட்டால் கூட அவருக்கு பூஜைகள்லாம் செய்ய முடியும் அந்தளவுக்கு வந்து அவர் தேறிட்டார். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பூஜைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து புதுசாக வந்து ஒரு தேக்கு மரத்தில் செஞ்ச ஊஞ்சல் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன நல்லா உழைக்குமா இது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவர் கேட்குறாரு. உன் தலையில் உள்ள விகை விட இது சூப்பராக உழைக்கும், வேணுன்னா எல்லாரையும் உட்கார சொல்லு வெயிட்டான எல்லாரையும் அப்படின்னு அந்த கார்பெண்டர் வந்து சொல்கிறாரு. உடனே எல்லாரும் உட்கார சொல்கிறாங்க. உடனே ரூபேஷையும் நீங்களும் உட்காருங்க, இதில் எங்களுக்கு பெருமை நீங்கள் உட்காந்தா அப்படி இப்படின்னு சொல்லி அவரையும் உட்கார சொல்கிறாங்க. அவரும் உட்காந்துட்டு இது இல்லாமல் இன்னொரு குண்டு பையனை கூப்பிட்டு மாமா மடியில் உட்காந்து கூடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறார் பாருங்க. அப்படியே வந்து அந்த ஊஞ்சல் வந்து அந்து விழுந்துருச்சு. விழுந்த உடனே பார்த்தா எல்லாரும் போட்டு ரூபேஷை நசுக்கி விட்டுறாங்க. அவருக்கு நல்ல நிறைய அடிபட்டுருது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து அவர் பிரபேந்துவை கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ நீ தனியாக பூஜையெல்லாம் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டடா, இருந்தாலும் சரி நான் தானே உனக்கு ஃபங்க்ஷன்லாம் புக் பண்ணி தரேன் பூஜையெல்லாம், அதனால் எனக்கு வந்து டீல் பேசிக்குவோம். நம்ம என்னதான் ரிலேட்டிவ்ஸாக இருந்தாலும் நாளை பின்ன நமக்குள்ளே சண்டை வந்துடக்கூடாது பாரு பண விஷயத்தில், அதுக்காக தான் சொல்கிறேன். கரெக்டாக டீல் பேசிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது பணத்தால், சரியா அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசுகிறாரு. ஒரு 50-50 கொடுத்துட்றியா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது 50-50யா அப்படின்னோடனே, நான் தானடா உனக்கு பூஜையெல்லாம் புக் பண்ணி தரேன், பூஜை பண்ணுறது நீயா இருந்தாலும் புக் பண்ணுறது நான் தானே அப்படிங்கிறாரு. சரின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே 60-40 ஓகேவா அப்படிங்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரபேந்து மட்டும் தனியாகவே போய் எல்லா பூஜையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு நிறைய காசும் வருது. அவர் சொன்ன மாதிரி 60-40 டீலில் ஓடிக்கிட்டு இருக்குது. ரூபேஷும் படுத்துக்கிட்டே நிறைய சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. பிரபேந்து வந்து பூஜையும் செஞ்சு பணமும் சம்பாதிச்சுட்டு அந்த காசை யூஸ் பண்ணி தன்னோட கிட்டார் ப்ரோக்ராம்ஸ்க்கு அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. சைட் பை சைடாக ஏதோ ஆல்பம்ஸ் அந்த மாதிரி கிடச்சா சொல்லுடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காரு. இப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாம் ஒழுங்காக போயிட்டுருக்கிற நேரத்தில்
ரூபேஷ் வந்து ஒரு நாள் பிரபேந்துக்கு கால் பண்ணுறாரு. டே எங்கடா இருக்க அப்படின்ட்டு, இந்த மாதிரி ரெக்கார்டிங் சம்மந்தமாக பக்கத்தில் வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார் இவர். சரி சரி, நாளைக்கு ஒரு பூஜை இருக்குது, அதை நீ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், ஏற்கனவே வந்த காசை விட இவங்க நிறையா தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பூஜைடா அப்படின்னா, பேய் ஓட்டுற பூஜை அப்படிங்கிறாரு. ஒரு வக்கீல் பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறான், அந்த பேயை வந்து ஓட்டணும் அப்படிங்கிறாரு. டேய், பேய் ஓட்டுற பூஜைலாம் எனக்கு தெரியாது, மந்திரம்லாம் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. உடனே ரூபேஷ் வந்து, டேய் எனக்கு தெரியும்டா, நான் வந்து அதை பிடிஎஃப்லாம் மாற்றி உனக்கு அனுப்பிச்சி விட்றேன், அப்புறம் கூடவே சேர்ந்து சுதர்ஷன ஹோம மந்திரத்தையும் சேர்த்து சொல்லிடு, அதெல்லாம் சும்மா நெருப்பில் பூவை போட்டுரு, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரூபேஷோட அம்மா, எந்த நேரத்தில் உனக்கு ரூபான்னு பேர் வச்சோமோ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரபேந்துவும் சரி ஓகே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூஜைக்கு போகிறாரு. உடனே ஆட்டோக்காரர் வந்து பிரபேந்துட்ட கேட்குறாரு, என்ன 6 மணிக்கு மேலே என்ன பூஜை, பகவதி பூஜையோ அப்படின்ட்டு. அவனே அதெல்லாம் இல்லை, பேய் ஓட்டு பூஜை அப்படின்னோடனே அந்த ஆட்டோக்காரர் சத்தம் காட்டாமல் ஆள் அரவம் தெரியாமல் ஓடி போயிடுறாரு அங்கேருந்து. பிரபேந்து அந்த வக்கீல் வீட்டுக்குள்ளே போகிறாரு. பையனுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அப்போ அந்த லாயர் வந்து சொல்கிறாரு, என் பையன் பேர் அவினாஷ், குட்டுன்னு கூப்பிடுவோம் வீட்டில். இந்த ஒரு வாரமாக தான் வந்து அவன் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் நேருக்கு நேராக கண்ணில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், ரொம்ப பயப்படுறான், பாத்ரூம் கூட தனியாக போக மாட்டான். யாரோ ஒரு பொண்ணு வந்து தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க, கன்வே பண்ண நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறான். டாக்டர்கிட்டலாம் கூட்டு போய் கூட காமிச்சோம், மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு, பட் இருந்தாலும் என் ஒய்ஃப் தான் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு இதில் பெருசாக இஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு அந்த லாயர் வந்து சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு பிரபேந்து. அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுத்து பார்க்குறாரு, அவன் நிமிந்து கூட பார்க்க மாட்டான், அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா திடீர்னு அவன் இவரை நிமிந்து நல்லா பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கையை பயந்துட்டு பிடிச்சிட்டே இருந்தவன் அவங்க அம்மா கையை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு கேஷுவலாக எந்திரிச்சு போயிட்டு அங்கே வேலைக்காரங்க இருக்காங்க அவங்ககிட்ட பேசிவிட்டு எனக்கா ப்ரெட் இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரே நார்மலாகிடுறான் டக்குன்னு. உடனே அவங்க அம்மாவுக்கும் சரி அப்பாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுது, ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க எல்லாரும். அப்படியே பார்த்துட்டு இவரை பார்க்குறாங்க. உடனே இவர், எப்படி இது சாத்தியம் கிடையாது, பேய் அதுக்குள்ளே போயிருச்சா, எப்படி ஒன்றும் புரியலையே அப்படின்னு பிரபேந்து வந்து இப்படி திருதுன்னு பார்த்துட்டு கண்ணை முடிக்கிறாப்புல பூஜை பண்ணுறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு வீட்டுக்கு வந்து ரூபேஷ்ட சொல்கிறாரு பிரபேந்து, டேய் பேய் போயிருச்சா, என்னடா எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாரு பிரபேந்து. உடனே ரூபேஷ் சொல்கிறாரு, நான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை யூஸ் பண்ணி பேய் போயிடுச்சுன்னா அப்போ அந்த மந்திரம் பவர்ஃபுல் தானே அர்த்தம் அப்படின்னு ரூபேஷ் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அவங்க ஏற்கனவே டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரைலாம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க, அதோட எஃபெக்ட் இப்போ கூட தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. சரி எப்படியோ ஓகே, இன்னும் ஒரு 3 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் வந்து வெளியில் கிட்டார் விஷயமா போகிறேன் நான் அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. டேய் பூஜையெல்லாம் நிறைய கமிட் பண்ணியிருக்கேன், போகாதரா அப்படி 60-40 கூட வேண்டாம் 70-30 கூட கொடு அப்படின்றாரு. உடனே அப்படியா சரி ஓகே அப்படின்றாரு. என்ன பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு ரூபேஷ் வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. பிரபேந்து வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆட்டோக்காரர் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ஹோமத்துக்கு தகடு வாங்க சொன்னீங்களே, என்ன சைஸில் வாங்க சொல்லணும், 3 சைஸ் இருக்குது இதில் எதை வாங்குறது அப்படின்னு சொல்லி டவுட் கேட்குறாரு. இவரும் டவுட்டை கிளியர் பண்ணுறாரு. உடனே அந்த ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, சார் அது என்ன வாட்ஸ்அப் டிபியில் வந்து ஒரு சைனாக்காரன் ஃபோட்டோ மாதிரி யாரோ வச்சுருக்கீங்களே, அவரை உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் குழம்பி போயிட்டு, என்னது சைனாக்காரனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது வந்து கொரியன் சிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போ சரிதான், நான் கூட ஏதோ தப்பானவங்களுக்கு கால் பண்ணிட்டேன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன், சரி ஓகே சார் வச்சிடுறேன் அப்படின்னு வச்சிடறாரு. உடனே இவர் பிரபேந்து வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்க்குறாரு, வாட்ஸ்அப் டிபியில் இந்த படத்தை நான் வைக்கவே இல்லையே, இது என்ன புதுசாக ஏதோ ஒரு படம்லாம் இருக்குது அப்படின்னு பிரபேந்து பார்க்குறாரு. அப்புறம் மறுநாள் பிரபேந்து அந்த ஆட்டோக்காரர் கூட கிளம்பி இன்னொரு பூஜைக்கு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. அப்போ வந்து அந்த ஸ்ரீகுட்டன் இருக்கார் இல்லையா, அந்த ரூபேஷோட பழைய அசிஸ்டண்ட்டு, அவர் வர்றாப்புல வந்துட்டு, ஓ நீங்கள் தான் பிரபேந்துவா, ரூபேஷோட அசிஸ்டண்ட்டுன்னு கேள்விப்பட்டேன், நான் தான் முன்னாடி அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், நீங்கள் வந்து பூணூல அறுத்து போட்டுட்டு நாத்திகம் பேசிட்டு தெரிகிற ஆள் தானே, சிவசிவா, நீங்கள்லாம் பூஜை பண்ணுறீங்க, சரி இதை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறேன், ஆனால் என்னையும் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க எல்லா பூஜைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மதிய ஹத்தாலமாக மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு அந்த ஸ்ரீகுட்டன். உடனே இவர் பிரபேந்து வந்து பதிலே சொல்லாமல் இப்படி பார்க்குறாரு அமைதியாக. அவர் பேசிவிட்டு அவர் பாட்டுக்கு போய் வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு அந்த ஸ்ரீகுட்டன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வழுக்கி இவங்க கண்ணு முன்னாடியே வந்து ஒரு கடைக்குள்ளே விட்டு வண்டியிலேருந்து விழுந்து கிடக்கிறாரு அவர். பார்த்தா அவர் எந்திரிக்கும் போது பார்த்தா அந்த கடையில் உள்ள கருவாடெல்லாம் அவர் மேலே கிடக்குது. உடனே ஐயோ சி அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரை பார்த்து பயந்துட்டு ஒரு மாதிரி அசடு வளைஞ்சி சிரிச்சிட்டு போகிறாரு அவர். உடனே ஆட்டோக்கார் வந்து உடனே பிரபேந்துவை பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி பயந்த மாதிரி, நான் ஏதாவது தெரியாமல் எப்பயாவது உங்களை பற்றி எதுவும் சொல்லியிருந்தேன்னா என்னையும் இந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோக்கார் பவ்யமாக சொல்கிறார். உடனே பிரபேந்து என்னடா இது அப்படின்னு புரியாமல் பார்த்துட்ருக்காரு. மறுநாள் காலையில் பார்த்தா கொரியர் பையன் வர்றாப்புல வந்துட்டு வீட்டு அட்ரஸ்லாம் கேட்டுட்டு, பிரபேந்து நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டுட்டு இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குர்த்தா மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாரு. லேடிஸ் குர்த்தா இருக்கும் இல்லையா அது. உடனே இவர் பார்த்துட்டு நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலை, என்கிட்ட இந்த ஆப்பே கிடையாது என் ஃபோனில் அப்படிங்கிறாரு. உடனே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு, அந்த ஆப் இருக்குதுல்ல அப்படிங்கிறாரு அந்த கொரியர் பாய். ஆமாம் அப்படின்ட்டு. பேமெண்ட்டு அப்படின்னு, பேமெண்ட்டெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கிரெடிட் கார்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கொரியர் பாய் சொல்கிறாப்புல. உடனே கிரெடிட் கார்டு நான் இதில் ஆட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம். சரி சரிங்க, இது எனக்கு ஒன்றும் வேண்டாமே, நான் ஒன்றும் பண்ணவே இல்லை, இது ரிட்டன் போடணும் அப்படின்னா. அந்த பாலிசியெல்லாம் இப்போ கிடையாது, நீங்கள் ரிட்டன் போடணும்னா அது எதுக்கு என்ன ரீசன் நீங்கள் தனியாக ரிட்டன் போடுங்க, நான் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொரியர் பாய் வந்து கிளம்பிடுறான். இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, நம்ம ஆர்டர் பண்ணல, ஏதோ ட்ரெஸ் வந்திருக்கு, அதுவும் லேடிஸ் ட்ரெஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு உட்காந்துருக்காப்புல. அப்புறம் சரி ஏதோ ஒரு ஆப் வழியாக எதுவும் வைரஸ் வந்து ஏதோ இன்ஸ்டால் ஆகி ஏதோ இதாக இருக்குது போல் தெரியுது, எவனோ ஹேக் பண்ணுறானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு பெரியப்பா கிட்ட. ஓ அப்படியா, உனக்கும் பணம் போயிருச்சா, சரி அப்படிங்கிறாரு பெரியப்பா. இவர் வந்து அந்த ஃபோனை பார்த்து குழப்பமாக பார்த்துட்ருக்கிறாரு பிரபேந்து. அப்புறம் பிரபேந்து வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கிடுறாப்புல. திடீர்னு நைட்டு இடையில ஏதோ சத்தம்லாம் கேட்டு வெளியில் நாய் சத்தம் அதெல்லாம் கேட்குது. திடீர்னு முழிக்கிறாரு. முழிச்சிட்டு ஃபோனை பார்ப்போம் மணி என்னென்னு பார்க்குறதுக்காக ஃபோனை தர்றாரு. பார்த்தா ஃபோனை காணும். என்னடா இது அப்படின்னு பார்க்குறாரு. டக்குன்னு அவருக்கு ஒரே பயம். என்னென்னா அவருக்கு எதிர்க்காப்பில் ஒரு பொண்ணு, ஒரு டீனேஜ் பொண்ணு உட்காந்துட்டு அது பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்ருக்குது, இவரோட ஃபோனை. இவர் இப்படி திருன்னு பயந்து போய் பார்க்குறாரு. இவரை பார்த்துட்டு அது அப்படின்னு கத்திட்டு பயந்துட்டு ஹே ஓகே கூல், டென்ஷன் ஆகாத, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காட்டிட்டு அது பாட்டுக்கு திரும்ப மறைஞ்சு போயிடுது. இவருக்கு ஒரே திகிலாகி போச்சு. பார்த்தா அந்த ஃபோனு வந்து ஆன் ஆகிருக்கு, அதில் குக்கிங் வீடியோ ஏதோ ஓடிட்டுருக்கு. இவர் அப்படியே போர்வையை சுருட்டி எடுத்துகிட்டு பெரியப்பா ரூமுக்கு ஓடி போய் அங்கே போய் படுத்துக்கிறாரு. அப்புறம் மறுநாள் காலையில் பார்த்தா அவங்க பெரியப்பா வழக்கம் போல் பாத்ரூம் போய்ட்டு தண்ணி ஊற்றாமல் போயிருக்கிறாரு. அந்த நாற்றத்தில் தான் வந்து ஒரு முழிக்கவே செய்கிறாரு. போய்ட்டு ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு வந்து போர்வை எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றாரு. பார்த்தா பெரியப்பா வெளியில் உட்காந்துருக்கிறாரு. இவர் அஷடு வளைஞ்சிக்கிட்டே அப்படியே சிரிக்கிறாரு. என்னடா பெரியப்பா மேலே திடீர்னு பாசமா, நைட்டு எங்கள் ரூமில் வந்து படுத்துக்கிட்டேன் அப்படின்னு பெரியப்பா கேட்குறாரு. இல்லை பெரியப்பா, திடீர்னு ஒரு கனவு பாருங்கள் நைட்டு. அதில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு அவனை பயமுறுத்தலாம் செய்யலை, ஆனால் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தா, என்கிட்ட பேச வேற செஞ்சா, போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு வேற சொன்னா, அழகாக வேற இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க பெரியப்பா, கல்யாண கால பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் யாரை பார்த்தாலும் அழகாக தாண்டா தெரியும், இந்த வயசில் எனக்கே அப்படி தோணுதுன்னா பாரு 90 வருஷ பழைய கால பில்டிங்கு, இப்படி தான் வந்து சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் சகஜம்தான், இத்தனை வருஷமாக இங்கே தனியாக தான் படுத்துட்ருக்கேன் பாரு, என் கண்ணுக்கு ஒரு பொண்ணு தெரிய மாட்டேங்கிறா. சரி அடுத்த தடவை வந்தால் அவளை ஏன் ரூமுக்கு அனுப்பி வை, பேச்சு துணைக்காத ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா போயிடுறாரு. உடனே பிரபேந்து வந்து யோசிச்சுக்கிட்டே இப்படியே திரும்புறாரு பாருங்க. அவர் ரூம்குள்ளே திரும்ப அந்த பொண்ணு உட்காந்துருக்குது. என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு அது பாட்டுக்கு திரும்ப ஃபோனை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இவரை பார்த்தோன்னே ஹாய் ப்ளீஸ் கம் இன் உள்ளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இவருக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ என்னடா இங்கேயும் உட்காந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு பயந்துக்கிட்டு. அதே என்னடனா இவர்கிட்ட வந்து அது பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கு. உன் பேர் என்ன? பிரபேந்து. ஸ்வீட் நேம், நல்லாயிருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட்டில் பார்த்தேன், பிரபான்னு தானே கூப்பிட்றாங்க, நானும் அப்படியே கூப்பிட்றேன் உன்னைய. அந்த பையன் குட்டூஸ் இருக்கானே, அவன்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் இருந்துச்சு, பட் லக்கிலி உன்னோடது ஐஃபோன், எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே இவர் குட்டூஸ் யார் அப்படின்னு. குட்டூஸ் அதான் அந்த பையன், நீ அந்த வீட்டுக்கு வந்தியே லாயர் வீட்டுக்கு, அந்த பையன் தான், அவன் பேர் அவினாஷ். ரொம்ப க்யூட்டி பையன், ஆனால் பாரு பயந்தா மூஞ்சி கூட பார்க்க மாட்டான், ஐ கான்டாக்டே இருக்காது. நீ ரொம்ப பிரேவ், நீ நல்லா பார்த்து பேசுகிற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சரி, இப்போதைக்கு ஃபோனு இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறம் நைட்டு வாங்கிக்கிறேன் நான், ஓகே பாய் அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் நான் போகலாமா அப்படிங்கிறாரு. நீ போ அப்படிங்குது. உடனே இவர் திரும்ப வந்த வழியாக ஓடிட்டார் ரூமை விட்டு. அப்புறம் பிரபேந்து வேகமாக குளிச்சு ரெடி ஆகிட்டு தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமாக டாக்டர் பார்க்க போயிட்டுருக்காரு. வண்டி ஓட்டும் போதே பயந்துக்கிட்டே பின்னாடி சீட்டில் அது உட்காந்துருக்குதா என்ன அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே வந்து வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. அங்கே போய் டாக்டர் பார்க்குறாரு. அங்கே வந்து ஒருத்தர் தேங்காய் உரிச்சிட்டு இருக்காரு. டாக்டர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. உனக்கு என்ன டிசீஸ் என்னன்னு சொல்ல அப்படின்னா அவர் தேங்காய் உரிக்கிறவர் கேட்குறாரு. இவர் கண்டுக்க மாட்டார். பார்த்தா நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. அப்போது என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னோடனே, உங்ககிட்ட அவினாஷ்னு ஒரு பையன் வந்தான்ல, அதே பிரச்சனை தான் எனக்கும். அவன் கண்ணுக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்போ ஏன் கண்ணுக்கு தெரியுறா, உங்ககிட்ட தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் பூஜை பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. ஆனால் இப்போது எனக்கு அந்த பொண்ணு தெரியுறா, அவளோட குரல் வந்து அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே டாக்டர் வந்து இங்கே தெரியுறாள் அவ, நான் இங்கே இல்லை அப்படிங்கிறாரு. உடனே சரி உனக்கு நீயே பூஜை போட்டுக்கிட்டு அதை சரி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. எனக்கு பூஜை அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது டாக்டர், நான் வந்து ஒரு கிட்டாரிஸ்ட், இப்போ இடையில பிரேக்கில் இருக்கிறேன், அவ்வளோதான். நான் வந்து ஒரு நாத்திகவாதி, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாரு. சரி எப்போ வந்து உனக்கு இந்த நம்பிக்கை போச்சு சொல்லு அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு. சின்ன வயசில் ஒரு 19 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து எம்ஏ மியூசிக், அவங்களுக்கு வீணானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. அவங்க வந்து
அப்பாவும் அண்ணனும் வெளியில் போயிருந்தாங்கன்றதுனால பூஜை வந்து நான் தான் அன்றைக்கி பண்ணினேன். பூஜையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் அம்மா கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் பூஜை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போய் பார்க்குறப்ப அம்மா சோஃபா கிட்ட கீழே விழுந்து கிடந்தாங்க. பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட், அவங்க இறந்துட்டாங்க. மடியில் அவங்க தலையில் நான் வச்சப்போ எனக்கு நேராக அந்த பூஜையில் இருந்த விளக்கு தான் வந்து தெரிஞ்சிச்சு. அப்பையிலேருந்து எனக்கு வந்து அந்த கடவுள் மேலே உள்ள அந்த நம்பிக்கையெல்லாம் போயிருச்சு டாக்டர். அதுலேருந்து நான் சாமி கும்பிட்றதில்ல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இதுதான் உன்னோட ட்ராமா, உனக்குள்ளே ஒரு டீப் ட்ராமா இருக்குது, அதை சரி பண்ணணும் முதல்ல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை டாக்டர், அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாரு பிரபேந்து. உடனே நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பில்ஸ் மட்டும் தரேன், அது வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடையாது, இருந்தாலும் நீ அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறாரு. ஓ, அது மட்டும் போதுமா, வேறு மருந்து மாத்திரைலாம் தேவையில்லையா அப்படிங்கிறாரு பிரபேந்து. தூக்கத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது கேட்டியா, அதனால் நீ அதை போட்டுட்டு தூங்கு. அப்போ அந்த பொண்ணு அப்படிங்கிறாரு, அவள் தானாக வந்த வழியாக போயிடுவா, இப்போ எப்படி தெரிகிறாலோ அது மாதிரி தெரியாமல் போயிடுவா, நீ அதை பற்றி கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. உடனே இவரும் கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பிரபேந்து அன்றைக்கி நைட்டு அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டுட்டு படுத்துக்கிறாரு. ஃபோனை தன்னோட தலைமாட்டுக்கு அடியில் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துக்கிறாரு. பார்த்தா அன்றைக்கும் பார்த்தா மிட் நைட்டில் திரும்ப சத்தம் கேட்குது, நாய் சத்தம் கேட்குது, ஏதோ சத்தம் கேட்குது. திரும்ப முழிச்சிட்டு பார்க்குறாரு, ஃபோனை பார்த்தா காணோம். என்னடா தலைமாட்டுக்கு அடியில் தானே வச்சுருந்தோம், காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. ரூம்லேயும் அந்த பொண்ணையும் காணும். சரி அப்படின்னு ரூமை விட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. அது ஊஞ்சலில் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. இவரை பார்த்துட்டு அது வந்து அப்படின்னு அதுவும் கத்திட்டு இவரும் திடுக்கிட்டு கத்துறாரு. உடனே அதுக்கப்புறம் சொல்லுது, ஏன் அடிக்கடி நம்ம பார்க்குறப்பெல்லாம் கத்திக்கிறோம் பயந்து பயந்து? ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப பயந்தோம், ஓகே, நீ என்னை பார்த்து பயந்து, நான் உன்னை பார்த்து பயந்தேன், இப்போ நம்ம பழகிட்டோமே, இனிமேல் இதுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே பிரபேந்து வந்து திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு, என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, உங்கள் பெரியப்பா இப்போ தான் தூங்கினாரு, வழக்கம் போல் தான் ஃப்ளஷ் அவுட் பண்ணாமல் படுத்துட்டாரு, ஒரே நாத்தம் பார்த்துக்கோ, நான் வேணா இங்கேருந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே கையை அப்படி காட்டுது. உடனே ஃப்ளஷ் அவுட் ஆயிடுது. இவர் இன்னும் பயந்துட்டார் பிரபேந்து. இந்த லைட்டை கூட எரிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொடக்க போடுது. உடனே அந்த லைட்டு பழைய காலத்து லைட் இல்லையா, அது வந்து டப்புன்னு ஆன் ஆகி ஃபியூஸ் போய் வெடிச்சிடுது. உடனே சத்தம் கேட்டால் அவங்க பெரியப்பா வந்துடுறாரு. என்னடா இந்த என்ன சத்தம் அப்படின்னோடனே உடனே இந்த பொண்ணு சொல்லுது, அவருக்கு எனக்கு நான் தெரிய மாட்டேன் அப்படின்னோடனே பிரபேந்து ஓ அப்படிங்கிறாரு. உடனே அவங்க பெரியப்பா என்னடா ஓ என்ன சத்தம் கேட்டால் ஓங்கிற அப்படின்னோடனே இல்லை பெரியப்பா அதோ வோல்டேஜ் பிரச்சனை, லைட் வெடிச்சிருச்சு அப்படின்னாரு. சரி சரி, நீ முதல்ல போய் தூங்குற வழியை பாரு, கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆனால் பயத்துக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் கிடையாது, ராமநாமத்தை சொல்லிட்டு தூங்குடா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியப்பா உள்ளே போயிடறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இப்படியே பார்க்குது. உடனே பிரபேந்து வந்து யோசிச்சுக்கிட்டு இப்படியே பார்க்கணுன்னே, நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா, பரவாயில்ல பிரபா கேளு அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் ரொம்ப தயங்கி நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது அப்படியே யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் வருத்தத்தோட, ஐ ஹேட் டு சே திஸ், பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஐ திங்க் ஐ எம் அ கோஸ்ட், நான் ஒரு பெயின் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அது கேட்டு இவருக்கு ரொம்ப அள்ளு விட்டுருது. அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே கேட்கல. அவர் எச்சி முழுங்கிட்டு அப்படியே போயிட்டு ரூமை பட்டார்னு சாத்திட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாரு. பிரபேந்து வந்து அவரோட ஃப்ரெண்டு ரூபேஷ் இருக்கார் இல்லையா, கசின், அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவர் நான் உனக்கு பூஜை போட்டு அந்த பேயை விரட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு பூஜை பொருள்லாம் எடுத்துக்கிட்டு ரூபேஷ் வந்து வராரு. வர வழியிலேயே வீட்டுக்குள்ளே நுழையிறப்பயே பிரபேந்தோட அப்பா கேட்குறாரு, என்னடா இந்த பக்கம் திடீர்னு அப்படிங்கிறாரு. ஹே அப்படின்னு சிரிக்கிறார் இவர். பேக்கில் என்னடா ஏதோ திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் இவர் ஹே அப்படின்னு சிரிச்சிட்டு ஒன்றும் சொல்லாமல் மழுப்பிட்டு அப்படியே உள்ளே வந்துடுறாரு. அவங்க அப்பா இப்படியே திருதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. சரின்ட்டு இவர் உள்ளே வந்து வேகமாக எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பிரபேந்து வெளியில் போயிடக்கூடாதுன்னு தாப்பால் போட்டு பூட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓ பேய்க்கே தாழ்பாழா, சரி ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா எங்கேயும் காணும். இங்கே தான்டா ஃபோனை வச்சுட்டு இருந்துச்சு, இப்போ ஃபோன் மட்டும் இருக்குது, அவளை காணும் அப்படின்னு பிரபேந்து சொல்கிறாரு. அது என்ன கண்டாலே பயந்து போய் ஓடி இருக்கும். சரி வா பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உள்ள பயம் இருக்குது, அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு பிரபேந்து உட்கார வச்சு பூஜை பண்ணுறாரு. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, என் பெருமைக்குன்னு சொல்லலை, ஆனால் உனக்காக ஃப்ளேவராக 2-3 மந்திரத்தெல்லாம் சேர்த்து போட்டு உள்ளே போட்டிருக்கேன் பாரு, அது அந்த பேய் வந்து அப்படியே பறந்து போனதை 2 கண்ணால் நான் பார்த்தேன், இனிமேல் எந்த பயமும் தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் ரூபேஷ். உடனே பார்த்தா கரெக்டாக பிரபேந்துக்கு பின்னாடி சமணம் போட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்ருக்கு. இவர் சொல்கிறத அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. உடனே இவரும் சரிடா நான் போயிட்டு வரேன், இனி ஒன்றும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூபேஷ் வந்து கிளம்புறாரு. அவர் கிளம்பி போகிறப்ப திரும்பவும் இன்னும் பயப்படாதடா, அந்த ஐட்டம் அப்பயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர கோவம் ஆயிடுது. உடனே கதவை படாருன்னு சாத்திட்டு, யாரை பார்த்து ஐட்டம்னு சொல்கிறான், என்னை பார்த்தா ஐட்டம் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி அது கத்துது. இவருக்கு பகீர்னு ஆயிடுது. ஐயோ என்னடா போயிடுச்சு அது இதுன்னு சொன்னால் பார்த்தா பின்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு கோவமாக பேசுதா. இவர் பயந்துக்கிட்டு இப்படி பார்க்குறாரு. உடனே இங்கே பாரு பிரபா,
உன்னை பார்த்து நான் பயந்தேன், என்னை பார்த்து நீ பயந்த. இதை தவிர நான் உனக்கு எதுவும் ட்ரபிள் கொடுத்துருக்கேனா? நீயே சொல்லு. சும்மா சும்மா என்னை பார்த்து பயப்படாத. எனக்கே வந்து கில்ட்டியாக இருக்குது. கர்த்தர் சாட்சியாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் கர்த்தர் சாட்சியானோடனே, ஓ அப்போ நீ கிறிஸ்டினா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்குது. உடனே இவர் மனசுக்குள்ளே, ஓ அதனால தான் ஹிந்து பூஜை போட்டோன்னா இது போகல போல, அப்போ கிறிஸ்டின் பூஜை தான் போடணும் போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. ஓகே அப்படின்ட்டு. உடனே அது ஏதோ புரிஞ்ச மாதிரி அதை பார்த்தா பயங்கரமாக ஏதோ நினச்சி சிரிக்குது. அது சிரிக்க இவர் எதுக்கு சிரிக்குதுன்னே தெரியாமல் இவரும் கூட சேர்ந்து இவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு. இதுக்கு இடையில என்னாச்சு அப்படின்னாக்கா, அந்த கொரியர் பையன் இருக்கிறான்ல, அவன் ரிட்டர்ன் போட்டிருக்கிறார் இவர் அந்த குர்த்தாவை. அதை வாங்குறதுக்காக அவன் வந்திருக்கான். வந்துட்டு கரெக்டாக பிரபேந்தோட அப்பாட்ட போய் ஒரு குர்த்தா ரிட்டன் வாங்க வந்தேன் அப்படிங்கிறான். உடனே அவர் இங்கே குர்த்தாலாம் யாரும் போடுறது இல்லையே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை உங்கள் பையன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாது, அவர் இந்த வேலண்டைன்ஸ் டேலாம் வருது இல்லை, லவருக்கு எது கொடுக்க கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம், அதை தான் ரிட்டன் போட்டிருக்காரு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, சரி வாங்கி. அப்போ வந்து அவங்க வீட்டில் உள்ள லேடி வந்து கொடுக்குறாங்க. பிரபேந்து கொடுக்க சொன்னா இதை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்து வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லி அவன் நைஸாக கொளுத்தி போட்டுட்டு போயிடுறான். வந்து பிரபேந்து வந்து அந்த பொண்ணு கிறிஸ்டின் சொன்னதுனால வேகமாக ஒரு சிலுவை வாங்கிட்டு வந்து அதை விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சிலுவை வாங்குறதுக்காக போகிறாரு ஒரு ஷாப்புக்கு. அங்கே வந்து என்ன டைப்பு என்ன இது அப்படின்லாம் கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றும் தெரியல. சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உடனே அங்கேயும் வந்து அந்த பொண்ணு வந்துடுது. அதுக்கிட்டே கேட்குறாரு, நீ என்ன கிறிஸ்டின், என்ன டைப்பு, என்ன சிலுவை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த சிலுவையை போய் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு அதுக்கிட்ட வந்து பயமுறுத்துறதுக்காக வராரு. உடனே அந்த சிலுவையை அது கையில் வாங்கிட்டு, இன்னுமா உனக்கு புரியல, இவ்வளோ கிராஸ் இருக்குது, நான் பயம் இல்லாமல் இங்கே நிற்கிறேன், கர்த்தருக்கும் எனக்கும் பிரச்சனைனா நான் எப்படி இங்கே நிற்க முடியும், நீயே சொல்லு. டூ யூ நோ வாட்ஸ்அப் ஃபனி பார்ட், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி கோஸ்ட் ஆனேன், எதனால் ஆனேன், என்னோட ஃபேமிலி என்ன எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, ஈவன் என்னோட பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீலிங்ஸோட சொல்லுது. உடனே இவர் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை, அப்படி அமைதியாக இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது இவருக்கு. உடனே அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு அது சொல்லுது. உடனே இவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஒரு ஃப்ரெண்டு தான் பேசுகிறாரு ஃபோனில். டே பிரபா, உனக்கு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு விராஜ் சார் கூட ரெக்கார்டிங் இருக்குது, கண்டிப்பாக ஸ்டுடியோக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். இவர் உடனே நான் ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கேன், டயத்தை மாற்றி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நீ இன்றைக்கி வந்து தான் ஆகணும், டைம்லாம் மாற்றி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. உடனே அது இவரை பார்த்துட்டு, எனக்கும் கேட்டுச்சு என்ன பேசுனீங்கன்னு, கங்க்ராஷ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இவர் வந்து அதே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிரபா வந்து அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்காரு இல்லையா ரெக்கார்டிங்க்கு, அதுக்கு நைட்டு போகிறாரு. கூடவே சேர்ந்து அந்த பொண்ணு வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போகுது. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் ரெக்கார்டிங் தேட்டருக்கு போகிறாங்க. அங்கே வந்து இவர் ஒரு சரியான மூட்லேயே இல்லை. அவர் வந்து அந்த மியூசிக் டைரக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டியூனை வந்து இவர் போடவே இல்லை. திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு திருப்தியாக இல்லை. அவருக்கு அந்த டேரக்டருக்கு என்ன இது, சரி ஃபைசல் இதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரபாவோட ஃப்ரெண்ட்ட சொல்கிறாரு. பார்த்தா உடனே டக்குன்னு அந்த பொண்ணோட குரல் கேட்குது பிரபாவுக்கு. இது மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மெலடி வந்து சிங் பண்ணி காட்டுது. இதே மாதிரி போடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் மட்டும் ஆட் பண்ண அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. அதே மாதிரி இவர் போடுறாரு. பார்த்தா அவருக்கு மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. இந்த ஃபுல் சாங் நீங்கள் தான் பண்ணுறீங்க, வாங்க ரெக்கார்டிங்க்கு மும்பைக்கு மீட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவருக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவரோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருது. பிரபேந்து வந்து அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. உன்னால தான் எனக்கு இந்த சான்ஸ் வந்து கிடச்சிது. சரி உனக்கு எப்படி அந்த கிட்டார் நோட்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆக்சுவலி எனக்கு கிட்டார் எனக்கு தெரியும், அதனால தான் அந்த நோட்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. குட்டூஸ்க்கு கூட கிட்டார் தெரியும், இப்போ தான் தெரியுது உனக்கும் மியூசிக். ஸோ மியூசிக் வந்து தான் நம்ம 3 பேரையும் கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் சரி ஓகே உன்னை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு, பேசாமல் டெலூஷன் இல்லாததை இருக்கிற மாதிரி நினைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பேசாமல் நீ டெலூல்னே என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குது பிரபா, என்னோட டேஸ்ட் என்ன, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஆனால் பாரு எனக்கு உண்மையான பெரிய விஷயங்கள் வந்து ஞாபகம் இல்லை. என்னோட ஃபேமிலி என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் யார், எனக்கு என்ன நடந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை பிரபா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்கோடு அது பேசுது வந்து. அப்புறம் இவர் சொல்கிறார், கொஞ்ச நாள் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணேன், எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்குது பிரபா, நான் வந்து சாகிறப்ப சரி அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எஸ் அப்படிங்கிற குரல் மட்டும் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் செத்தேன், ஞாபகம் இருக்குது. ஸோ யாரோ ஒருத்தவங்க நான் சாகிறத விரும்பியிருக்காங்க அப்படின்றது மட்டும் அந்த குரல் மூலமாக தெரிஞ்சிச்சு. அது யாருன்னு தெரிஞ்சால் என்னென்னு என்னோடய சாவை பற்றி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. 2 பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. பிரபேந்துக்கு வந்து அந்த பொண்ணு பாவம் அது பேய்ங்கிறத தாண்டி அது மனசு வருத்தமாக இருக்குது, அது மன வருத்தத்தை போக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் பிரபேந்துக்கு வருது. அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டாங்க. ஒரு தடவை அந்த டெலுவில் உட்காந்து கிட்டார் வாசிச்சிட்ருக்கு. வெளில அவங்க பெரியப்பா உட்காந்து ரசித்து கேட்டுட்ருக்கிறாரு சவுண்டை. உடனே இவர் பிரபேந்து அந்த பக்கத்துலேருந்து வராரு. டேய் நீ இங்கே இருக்கிற உள்ள அப்போது கிட்டார் சவுண்டு கேட்குது அப்படின்னோடனே உடனே இவர் அது
ஸ்பீக்கர் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறாரு. அப்புறம் உள்ள வந்து நான் இல்லாதப்ப வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்றாரு. ஓகே ஓகே சாரி பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திடுது. அப்புறம் வந்து அது கேட்குது, என்ன நீ கிச்சனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், இப்போ திடீர்னு டக்குன்னு வந்துட்டேன் அப்படின்னு கேட்குது. இல்லை கிச்சனுக்கு அப்பா வந்தார், அதனால தான் அங்கேருந்து நான் இங்கே வந்துட்டேன். பப்புவுக்கு ஏதோ ஆயின்மெண்ட் எடுக்கணும்னு வந்தார், நான் வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியா, சரி உங்கள் 2 பேருக்கும் எதனால் பிரச்சனை, ஏன் அப்பா கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது கேட்குது. பப்புவால் தான் பிரச்சனை. பப்பு வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டி. அவன் வந்து அம்மா இறந்தப்போ ரொம்ப குலைச்சி கத்திட்டே இருந்தான், அதனால் பின்னாடி கட்டி போட்டுட்டாங்க அப்பா வந்து. அப்புறம் பப்புவும் அம்மா முகத்தை பார்க்கணும்ல அப்படின்னு நான் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் என்னையும் அவனையும் சேர்த்து அம்மா முகத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டார் அப்பா. அதனால தான் எனக்கு கோவம் அப்படின்னு சொல்கிறாரு பிரபேந்து. அதை கேட்ட உடனே டெலுலு சொல்லுது, இன்னும் ஏன் அந்த கோவத்தை வச்சுட்டு இருக்க பிரபா, இப்போ தான் நீ பூணல் போட்டுட்ட, பப்பு குட்டி கூட அப்பாவும் நல்லா செட் ஆகிட்டாரு, அப்புறம் என்ன கோவம் அப்படின்னு சொல்லுது. உடனே பிரபேந்து சொல்கிறாரு, அப்படியே எனக்கு செட் ஆகிருச்சு கோவம் அப்படின்றாரு. உடனே டெலுலு சொல்லுது, அப்படி சொல்லாத, நீ ரீசெட் பண்ணு, எல்லாருக்கும் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது தானே, இந்த கோபத்தை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பியா, அது நல்ல இல்லை, அதை விட்டுரு சரியா அப்படின்னு சொல்லுது. உடனே பிரபேந்துவும் ஸ்மெல் பண்ணிவிட்டு சரி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அந்த டெலுலு வந்து கூடவே இருந்துக்கிட்டு அது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லுது, அவரை நிறைய விஷயங்களில் மாற்றுது அந்த டெலுலு வந்து. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து குளக்கரையில் பேசிகிட்டு இருக்கப்ப, நான் உன்னை ஃபோட்டோ எடுத்து பார்க்கவா அப்படிங்கிறாரு. நான் அதிலெல்லாம் விடமாட்டேன், என்ன வேணால் ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் ப்ரீஸ் வந்துட்டு கொடுக்குது. அந்த மென்மையான காற்று வந்து அவரை வருடுது. உடனே அவர் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. சரி வா கோயிலுக்கு கூப்பிட்றாங்கல்ல உன்னைய அப்படின்னு சொல்லுது. உடனே இல்லை எனக்கு கோயிலுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு இஷ்டம் கிடையாது அப்படிங்கிறாரு, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாரு. உடனே ஏன் அப்படி சொல்கிற, இப்போ நீ இந்த காற்றை உணர்ந்த இல்லையா, அது மாதிரி தான் கடவுளும், அதை உணரதான் முடியும். ஒரு பேயவே நேரில் நீ பார்த்துக்கிட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்து, அப்போது நான் உண்மைங்கிறப்ப கடவுளுங்கிறவங்க உண்மை தானே, அதே உனக்கு புரியலை அப்படிங்குது. இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் வந்து அந்த பிரபேந்துக்கு பாசிட்டிவாக அந்த டெலுலு வந்து சொல்லிக்கிட்டே வருது. இப்போ பிரபேந்து வந்து தன்னோட கிட்டார் ரெக்கார்டிங்காக மும்பை போகிறாரு, ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து டெலுலு நீயும் என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாரு. நானும் வரேன் அப்படின்னு டெலுலு சொல்லுது. சரின்னு சொல்லி இப்போ பிரபேந்துவை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணன் காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடி டெலுலு உட்காந்துட்டு வருது. உடனே அவங்க அண்ணன்ட்ட பிரபேந்து சொல்கிறாரு, அண்ணா நேற்று நான் கோயிலுக்கு வரலன்னு இன்னும் கோபம் இல்லையே அப்படிங்கிறாரு. உடனே அவங்க அண்ணன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கோவலடா, இதெல்லாம் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடவுளுங்கிறது என்ன நமக்குள்ளே தான் இருக்குது, அதை வந்து உணர்றதுக்கு தான் அந்த கோயில் சர்ச்சு இது எல்லாமே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு. உடனே பிரபேந்து வந்து அப்பா தான் கொஞ்சம் கோவமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் வராதுக்கு அப்படிங்கிறாரு. பரவாயில்லடா, அப்பாவும் புரிஞ்சுக்குவார் உன்னைய, நீ எந்த அளவு ஆத்மார்த்தமாக பூஜையெல்லாம் பண்ணுற அப்படிங்கிறது அவருக்கு புரியுது, அது உனக்கும் தான் புரியுமே, இதுலேருந்தே தெரியுதுல்ல அப்படின்னே. எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லி டெலுலு சொல்லுது அப்படிங்கிறாரு. உடனே பிரபேந்து உடனே என்னடா சவுண்டு அப்படிங்கிறாரு. அவங்க அண்ணன் ஒன்றும் இல்லை கார் தான் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அப்புறம் 2 பேரும் வந்து ஃப்ளைட்டில் ஏறி ரெக்கார்டிங்காக போகிறாங்க. ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கப்பதே பிரபேந்து பக்கத்தில் வந்து வேறு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. டெலுலு வந்து வேறு சீட்டில் உட்காந்துருக்குது தூரமாக. அப்போ வந்து திடீர்னு இந்த பிரபேந்து பக்கத்தில் உள்ள பொண்ணு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் பெங்களூரில் தான் இருந்தேன் பிரபா அப்படின்னு சொல்லுது. என்ன, நீங்கள் ஃப்ளைட் மாறி ஏறிட்டீங்களா, இது மும்பைக்கு போகிற ஃப்ளைட் அப்படிங்கிறாரு பிரபேந்து. உடனே டேய் பிரபா நான் தான் அப்படின்னு சொல்லுது டெலுலு அப்படின்னு சொல்லுது. என்ன நீ இப்போ ஆள்களுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. அப்படி இப்படி உங்கள்கிட்ட பேசுறது அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு மீடியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசுது. உடனே பெங்களூர்னு ஞாபகம் வந்துருச்சு அவனுக்கு, சரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திப்பாரு, கொஞ்சம் ஞாபகம் வந்தால் கூட போதும், அப்புறம் ரிட்டன் ஃப்ளைட்டில் மிச்சத்தை யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு பிரபேந்து. உடனே அதை சொல்லுது, இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்ததுக்கே எனக்கு ரொம்ப நான் லைட்டாக ஃபீல் பண்ணுறேன் பிரபா, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தெரியுமா, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே இவர் சொல்கிறாரு, அப்படியா, இதே மாதிரி பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் உன்னை பார்த்து எஸ்ன்னு சொன்னாங்களே, நீ சாகிறதுக்கு சந்தோஷப்பட்டு அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோயேன், உனக்கு ஃபுல் மோச்சம் கிடச்சிடும், நீ ஜாலியாக அப்படியே பறந்து போயிடலாம் வந்து மோச்சத்தோட அப்படிங்கிறாரு. உடனே அப்படியா, நான் ஃபுல்லாக போயிடலாம், அப்படின்னா உனக்கு நீ என்னை மிஸ் பண்ண மாட்டியா என்ன, நான் பொறுத்தை பற்றி பேசுகிறேன் அப்படிங்குது. உடனே அவர் சொல்கிறாரு, உனக்கு மோச்சம் கிடைக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம், மிஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்து அது கோவமாக அப்படி திரும்பிக்குது. திரும்பினோடனே இவர் திரும்ப ஹாய் ஹாய் அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே அந்த லேடி அப்படியே திரும்பி பார்க்குது. உடனே நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உடனே வாட் அப்படிங்குது. ஐ வில் மிஸ் யூ அப்படிங்கிறாரு. உடனே என்னது அப்படிங்குது அந்த லேடி காட்டமாக. உடனே இப்போ வந்து டெல்லியில் தூரமாக இருந்துக்கிட்டு சிரிக்குது. உடனே பிரபா நான் இங்கே வந்துட்டேன், கனெக்ஷன் போயிடுச்சு அப்பயே அப்படிங்குது. உடனே இவர் அப்படி பார்த்து இவர் ஆசை வளைஞ்சிட்டு ஐயோ அப்படின்னு சாரி மேடம் அப்படிங்கிறாரு. உடனே டெல்லியில் சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை மிஸ் பண்ணுவேன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அப்படியே இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் மும்பையில் போய் இறங்குறாங்க. இப்போ பிரபேந்து மும்பைக்கு வந்துட்டாரு. அங்கே வந்து சாதியா, அதாவது அந்த கோஆர்டினேட்டர் இருக்காங்க இல்லையா, ஃபைசலோட ஃப்ரெண்டு, அவங்க வந்து வந்திருக்காங்க. அந்த சாதியா வந்து ஆக்சுவலாக இப்போ தான் வந்து அவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிடுக்கு. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அப்ராட் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு அவன் கொடுத்த திங்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கிளம்பி போயிட்டான். இவங்களும் வந்து
தன்னோட வழியெல்லாம் மறைச்சிக்கிட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க ரெக்கார்டிங்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சு, ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. நான் கூட இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் முடிச்சிருவீங்கன்னு நம்மள நைட் ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருக்குன்னு நினச்சி நான் நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாதியாங்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ இவங்க நீங்கள் சாப்பிடலையா, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வந்து சாப்பிட்றாங்க. அப்போ மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு. அப்போது டெல்லியில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க ஃபோனில் நோட் பண்ணிவிட்டு பிரேக்கப் ஆயிருக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டால், அவன் தான் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு நீ ஏதாவது ஆறுதல் சொல்ல பிரபா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லுது. உடனே இவருக்கு தான் பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதுல்ல. உடனே சாதியா இந்த பன்னியும் குழம்பையும் சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறாரு. உடனே அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு இது பாவ் பாஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அழுகையில் கூட சிரிப்பு வந்துடுது அவர் பேசுனதை கேட்டு. அப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லுது, இந்த மாதிரி இருந்துச்சு, அந்த பையன் இந்த மாதிரி போயிட்டாப்ல அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் வந்து பிளாக் பண்ணிடலாம் தான் நினச்சேன், இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் க்ளோஸருக்கு வழி என்ன அப்படின்னாக்கா நம்ம அதை போக்கிலே விட்டு இது பண்ணுறது தான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து விலகி போகிறேன்னு சொல்கிறப்ப வந்து நம்ம அதையும் அந்த வழியெல்லாம் மறந்துட்டு அந்த வழியோடையே அவங்களையும் வழி அனுப்ப பழகிக்கணும். ஏன்னா அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா, அவங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும். அது கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி நினைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப மெச்சூர்டாக அந்த பொண்ணு பேசுகிறாங்க. உடனே அந்த டெல்லிலு அதை கேட்டுட்டு இருக்காப்புல இல்லையா, திடீர்னு அதுக்கு திடீர்னு ஞாபகம் வந்த மாதிரி இருக்குது. உடனே பிரபா நான் யாரையும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கிறேன் பிரபா அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வருது பிரபா அப்படின்னு சொல்லி டெல்லிலு சொல்லுது. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஃப்ளைட்டில் ரிட்டன் வராங்க எல்லோரும் சேர்ந்துட்டு. வேறு ஏதாவது உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பிரபா கேட்குறாரு. இல்லை பிரபா நான் லவ் பண்ணியிருக்கேன் யாரையோ, அது மட்டும் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் சரின்ட்டு எல்லோரும் ரிட்டன் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா ரூபேஷ் கூட பிரபேந்து பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு ரெக்கார்டிங் இருக்கும் மும்பையில், நாங்கள் போவேன். அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் நான் வரதெல்லாம் சிரமம் தான், அதனால் நீயே தனியாக பூஜையை பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. உடனே ரூபேஷ் நீ இல்லாமல் தனியாக பண்ணுறது கஷ்டம் தான்டா, சரி என்ன மறந்துடாத, மும்பையில் எதுவும் பூஜை வந்தால் கூட சொல்லு, நான் ஃப்ளைட் ஏறினதே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாதியா கால் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜெலாம் போட்டிருக்காங்க. என்னென்னு செக் பண்ணால் என்னோட கசினோட வெட்டிங் வருது, நீ வரியா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கூட ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணது என்னால் மறக்க முடியல, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு உன் கூட வரும்போது, என்னோட கஷ்டங்கள்லாம் மறந்து நான் நல்லா இருந்தேன், வந்து ப்ளீஸ் நீ வாயேன் அப்படின்னு சொல்லி சாதியா சொல்கிறாங்க. நிறைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு உன்னை டெல்லியில் சொல்லுது, பேசாமல் நீ அந்த பொண்ணை லவ் பண்ண, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு உன்னை விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. லவ்வா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் வராது அப்படிங்கிறார் இவர். பிரபா இப்படி இருக்கிற, உன் மூஞ்சியில் சிரிப்பெல்லாம் வருது, அப்புறம் ஒத்துக்க மாட்டேன், சிங்கிளான பசங்க தான் ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ யோசிச்சு பாரு பிரபா, ஒரு நல்லதொரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடச்சா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லு. நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிற ஒரு ஆள், பேசாமல் இருக்கிறப்ப உள்ள சைலன்ஸையும் புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் கிடச்சா வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா. நீ வந்து அதை பற்றி யோசி பிரபா சரியா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது டெல்லிலோ. அப்போ பார்த்தா உள்ள பப்புவோட சத்தம் கேட்குது. என்ன பப்பு வெளியில இருப்பான், வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குது அப்படின்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா பப்பு வந்து அவங்க அப்பாவோட ரூமில் கீழே படுத்துருக்கு, அதுக்கு வந்து காயத்துக்கு மருந்து போட்டுருக்காங்க அப்பா. நீ இன்னும் தூங்கலையா பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இதுவா பப்பு இன்னும் உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. இல்லை அவனுக்கு திரும்ப காயமாயிருச்சு, வெளியில் படுத்தா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், நிறையா பூச்சியெல்லாம் இதாகி அதனால தான் உள்ளே படுக்க வச்சுருக்கேன், இவனும் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. அப்புறம் ஆக்சிஜன் இதை வந்து மாட்டிக்கிட்டு படுக்கிறாரு. எத்தனை வருஷமாக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு பிரபா. உடனே 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெரிய சிலிண்டராக இருந்துச்சு, இப்போ சின்ன சிலிண்டராக வந்து அண்ணா வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தா அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஸ்ப்ரே எடுத்து அலமாரியில் வச்சுரு அப்படிங்கிறாரு. பார்த்தா அலமாரி திறந்தால் அதில் அவங்க அம்மாவோட ட்ரெஸ்ஸு எல்லாமே, அவங்க யூஸ் பண்ண ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாமே அவங்க அப்பா வந்து இன்னுமே வச்சுருக்கிறாரு. இவர் என்னன்னு கேட்குறாரு. இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க அம்மா என் கூட இருக்கிறாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபீலிங்ஸோட சொல்கிறாரு. அவங்க அப்பாவோட காரை அடிக்கடி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. பிரபேந்து வந்து கோவத்தில் மறுத்துட்டே இருப்பார். இப்போ வந்து பிரபேந்து சொல்கிறாரு அப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. உடனே அவர் அப்பான்னு கூப்பிட்டதே இவருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கான ஒரு கில்ட்டி ஃபீலிங் போன மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சி அப்படியே பார்க்குறாரு. நாளைக்கு உங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறேனே அப்படிங்கிறாரு. தாராளமாக எடுத்துகிட்டு போ பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கேட்கல. உடனே இவங்க அதை பேசிகிட்டு இருக்கப்ப ஃபீலிங்ஸோட டெல்லிலும் அதை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு திடீர்னு ஏதோ ஞாபகம் அந்த மாதிரி இருக்குது, அது என்னென்னு ஆனால் சொல்லலை. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த சாதியாக கூப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறாங்க. பிரபேந்துவும் சாதியாவும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அந்த ஆட்டம் பாட்டத்துலலாம் பிரபேந்துவும் கலந்துக்கிறாரு. அப்போ இடையில சாதியா வந்து ஒரு மொமெண்ட்டில் வந்து பிரபேந்துவை ஹேக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வந்து கண்ணாலேயே அவங்க பேசுகிறாங்க, கண்ணாலேயே தெரியுது அவங்க வந்து பிரபேந்துவை வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெல்லிலுமே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்குது. அப்போது திரும்ப ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு பிரபேந்துவும் டெல்லிலும் காரில் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டெல்லிலு வந்து சொல்லுது, பிரபா நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், ஐ மீன் லவ் வித் யூ பிரபா அப்படின்னு சொல்லுது. உடனே இவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவர் உடனே நான் தான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டூ
அப்படிங்கிறாரு. உடனே என்ன பிரபா, நான் எவ்வளோ ஃப்ராங்காக பேசிகிட்டு இருக்கேன், நீ வந்து இந்த மாதிரி இன்னுமே க்ளோஸ்டாக பேசிகிட்டு இருக்க, நீ நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே வந்து இங்கே பாரு, நீ வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற டெலுலோ, நான் வந்து சாதியா கூட க்ளோஸாக பேசுகிறதுனால உனக்கு ஒரு பொசசிவ்னஸ் வந்திருக்குது, நீ அதை வந்து லவ்னு சொல்லிட்டு இருக்கிற. ஈவன் நான் வந்து நம்ம ஒருத்தர் டச் கூட பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா அப்படின்றார் அவர். உடனே இவங்க சொல்கிறாங்க, லவ் இஸ் எமோஷனல் கனெக்ட் பிரபா, உனக்கு புரியலையா? வயசானவங்க கூட லவ் பண்ணுறாங்க, லவ்ங்கிறதே வேறு ஒரு ஃபீலிங் தான் அது, ஃபிசிக்கல் டச்லாம் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு டெலுலோ சொல்லுது. இப்படி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. நீ வந்து உனக்கு மோச்சம் கிடைக்கிறது கிடையாது, எனக்கு தான் மோச்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அப்புறம் சாதியாவோட ஃபோன் வருது. உடனே இவர் டெல்லியில் வந்து பார்த்துட்டு, சாரி பிரபா, நீ பேசு கால் அட்டன் பண்ணி அப்படின்னு சொல்லுது. உடனே எனக்கு ப்ரைவசி வேணும் அப்படிங்கிறாரு. உடனே ரொம்ப ஹர்ட் ஆகிடுது டெல்லோ, அப்படி பார்த்துட்டு இருக்கு. உடனே காரை திறந்து கோவத்தில் இறங்குறாரு பாருங்க. அந்த பக்கத்துலேருந்து ஒரு கார் வந்தது. நல்ல வேலை அவரை இடிக்கலை. அந்த டிரைவர் வந்து திட்டிட்டு போகிறான், எப்படி இறங்குறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த செகண்ட் வந்து டெல்லியில் வந்து டக்குன்னு ஒரு ரொம்ப ஃபீலிங்கோட, சேட் ஃபீலிங்கோட காருக்கு வெளியில் வேகமாக வந்து பிரபிந்து வந்து ஹக் பண்ணிக்குது. உடனே அவருமே வந்து ஹக் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அந்த அவங்க என்ன நினைக்காங்கிறத உணர முடியுது, அந்த எமோஷனல் கனெக்டை. அப்போ வந்து அந்த ஹக் பண்ணுற அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய பழைய ஞாபகம் எல்லாமே வந்து டெலுலுக்கு வந்து வந்துடுது. டெலுலுவோட அம்மா அப்பா 2 பேரும் டெலுலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க ஈஸியாக. டெலுலுக்கு வந்து ஒரு தம்பி இருக்காப்புல, அவன் பேர் ஜேக்கப். அப்போ வந்து டெலிவரி வந்து ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம், சரி அவன் ஃபோட்டோ காட்டு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா, நீங்கள் என்ன உடனே ஃபோட்டோ கேட்குறீங்க, பாருங்கப்பா, நான் தான் சொன்னேன்ல அம்மா உடனே இப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், உனக்கு தாடி இருந்தால் பிடிக்காது, அந்த பையனுக்கு தாடி இருக்குது, அதனால் நான் ஃபோட்டோலாம் உன்ட்ட காட்ட மாட்டேன் இப்போ. அது போக அவன் வந்து ஒரு ஹிந்து, அதுக்கப்புறம் ஒரு லிட்டில் ஓல்டர் தென் மீ அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அதுக்கு இருந்தாலும் சரி, இதுதான் நான் சொன்னேன், நிறைய பசங்க பின்னாடி வருவாங்க, கொஞ்சம் நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆனி அவள் வந்து இன்னும் அந்த பையன்கிட்ட ப்ரப்போஸே பண்ணலை, நம்மக்கிட்ட தான் அதை ஃபஸ்ட்டு சொல்கிறா பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இன்னும் அந்த பையன்கிட்ட அவள் சொல்லலை அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நாளைக்கு தான் வந்து அந்த பையன் வர்றான், நம்மளை மீட் பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்ல போகிறாவ அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு காஃபி ஷாப்பில் வந்துட்டு வெளியில் வந்து அவங்க அம்மா அப்பா அப்புறம் டெலிவரி 3 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க காருக்குள்ளே. அப்போ வந்து அந்த பையன் மெசேஜ் பண்ணியிருக்கிறாப்புல. அதில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க டெலிவரி வந்து. அவனுக்கு ஏதோ குழப்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த காலத்து பிள்ளைங்க தான் கமிட் ஆகிறதுக்கே யோசிக்கிறீங்களே, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. உடனே சும்மா இருங்கம்மா, நீங்கள் பார்க்காதப்பயே யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்ட்டு டெலிவரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சரிப்பா, கால் அவன் தான் பண்ணுறான், நான் வந்து அவனுக்கு கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிட்டு வரேன், நான் பேசினா சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் விட்டு இறங்குறாங்க பாருங்கள். படார்னு அந்த பக்கத்துலேருந்து ஒரு கார் வந்து அவங்கள அடிச்சிருச்சு கண்ணு முன்னாடியே, அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே. அதுக்கப்புறம் ஐயோ தங்கமே அப்படின்னு சொல்லி கத்துறாரு அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. பார்த்தா டோட்டலாக மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அவங்க. உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்குது, அந்த மிஷினோட சப்போர்ட் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க இறந்துருவாங்க, ஃப்ரீ ஆக்கிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு. உடனே அவங்க அப்பா வந்து அவங்க தம்பியை ஸ்கூல்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. அந்த தம்பியோட ஃப்ரெண்டு தான் அந்த குட்டோஸ்னு ஒரு பையன் இருந்தால அவினாஷ், அவன். ஸோ அவனு கூட வந்திருக்கிறான் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வரதுக்காக. சரின்னு சொல்லிவிட்டு அவன் தம்பிக்கிட்ட அவங்க அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி உங்கள் அக்கா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் எப்போ சந்தோஷமாக இருந்தால் தெரியுமா, நீ பிறந்தப்போ. இப்போ வந்து அக்கா இந்த மாதிரி இருக்கிறா, பிரெயின் டெட் ஆகிடுச்சு, நீ வந்து டாக்டர்ஸ் வந்து என்னோட எஸ்ஸை எதிர்பார்க்குறாங்க அவளை ஃப்ரீ பண்ணுறதுக்காக. நான் வந்து உன்னோட எஸ் பர்மிஷன் இல்லாமல் நான் எஸ் சொல்ல முடியாது டாக்டர்ஸ்க்கு, அதனால் நீ தான் எஸ் சொல்லணும் அப்படின்னு அவங்க அப்பா எல்லா துக்கத்தையும் மறைச்சிக்கிட்டு பேசுகிறாரு அந்த குழந்தைகிட்ட. உடனே அந்த பையன் வந்து, நான் எஸ் சொன்னால் அக்கா ஹாப்பி ஆயிடுவாளா, சந்தோஷமாயிருவாளா, ஃப்ரீ ஆயிடுவாளா அப்படின்றான். ஆமாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் டெல்லுவோட ஃப்ளாஷ்பேக். அவங்க வந்து இதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவங்க பிரபாவை ஹக் பண்ணியிருக்கிறதுனால பிரபாவுக்கு வந்து அவங்க எதுவுமே சொல்லாமலேயே எல்லாமே வந்து அவருக்கும் அது எல்லாமே உணர முடியுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து அவங்க சொல்லாமலே உணர முடியுது, எல்லாமே அவருக்கு புரியுது. அவருக்கு அவர் அறியாமல் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கண்ணீர் கொட்டுது அவருக்கு. அதுக்கப்புறம் ஹக் பண்ணதை எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு எங்கள் அப்பா பேர் இது, அம்மா பேர் இது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவர் டக்குன்னு ஓம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே டெலுலு அப்படின்னு, அது நம்ம வச்ச பேர், உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. டெலுலு தான். டெலுலு மீன்ஸ் டெலுஷன், டெலுஷன் மீன்ஸ் மாயா மேத்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே அவங்க ஒரு ஸ்டார் மாதிரி ஆகி அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போயிடுறாங்க அவரை விட்டு. அவங்க போன உடனே பார்த்தா அவருக்கு வந்து வாழ்க்கை என்ன சொல்ல, அந்த இடமே ஒரு எல்லாமே வெற்றிடமாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு மாதிரி. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இல்லாத அந்த அந்த கணத்தை வந்து அவர் வந்து உணர்றாரு.
அதுக்கு முன்னாடி அவர் லோன்லியாக தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் போன அந்த வெற்றிடத்தை வந்து ரொம்பவே கனமாக உணர்றாரு. அப்புறம் இவரோட சோகத்தை வீட்டில் உள்ள எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் மனசு விட்டு தன்னோட பெரியப்பா கிட்ட பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. உடனே வந்து அவங்க பெரியப்பா இதெல்லாம் கேட்டுட்டு, நீ சொல்கிறது கற்பனையா உண்மையா அப்படின்லாம் எனக்கு தெரியலை. உண்மையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மா அனுபவிக்கிற துன்பத்திலேருந்து அதை விடுவிக்கணும். அந்த பொண்ணுக்கு தான் லவ் பண்ண பையன் யார் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பொண்ணு தெரிவிக்கலை. அவங்க பார்க்கல அந்த பையனை. அந்த துன்பமாக கூட இருக்கலாம் அந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொல்லி, சரி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பிரபேந்துவோட தோலை தட்டி கொடுத்துட்டு அவங்க பெரியப்பா வந்து போகிறாரு. பிரபேந்து வந்து மாயாவோட வீட்டுக்கு போகிறாரு. அவர் வாசலில் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வராங்க. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் மாயாவோட ஃப்ரெண்டு, இந்த வழியாக போனேன், அப்படியே பார்த்துட்டு போகலாம் அவங்கள அப்படின்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. உடனே உள்ள கூப்பிட்டு அவரை உட்கார வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் அவளை பெருசாக யாரும் மிஸ் பண்ணவே இல்லை. அவள் போனதை நாங்கள் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க அப்பா ஃபுல்லாக 24/7 அவரோட ஒர்க்கில் பிஸி ஆகிட்டார். ஒர்க்குன்னு போயிட்டுருக்கிறாரு. அவளோட தம்பி ரொம்பவே இப்போ படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் படிப்பில் பிஸி ஆகிட்டான், கிளாஸ் டாப்பர் கூட ஆகிட்டான் தெரியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, மாயா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா, நான் எவ்வளோ தான் அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மா தான் அப்படின்னு சொல்லுவா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே இதே டைலாக் தான் அவங்க அப்பா கிட்டே சொல்லுவா. அவள் ரொம்ப சுட்டி. என்ன ஒன்று, இப்போ நான் ஃப்ரிட்ஜை பார்க்குறப்பெல்லாம் தான் அவளை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. ஏன்னா சின்ன வயசில் திருட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு மூடாமல் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டே போயிடுவா. அப்புறம் ட்ரெஸ்ஸு தான் அவளோட வீக்னஸ். இப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டுருப்பா. ட்ரெஸ் எல்லாம் மடித்து ஒழுங்காகவே வைக்க மாட்டா. பெட்டில் அப்படியே துணிமணியெல்லாம் அப்படியே போட்டுருவா. அதெல்லாம் பார்க்குறப்ப தான் அவளோட ஞாபகம் வருது. அவளை நான் மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அப்படின்னு அவங்களோட துக்கத்தை முழுங்கிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இருங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போகிறாங்க. ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குள்ளே இவர் வந்து அங்கே மாயாவோட ஃபோட்டோ மாட்டிருக்குது. அது அப்படியே பக்கத்தில் போய் நின்று தன்னை மறந்து அப்படியே ரொம்ப சுகமாக அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு மாயா சொன்னது ஞாபகம் வருது. அவனுக்கு கொஞ்சம் தாடி இருக்குமா, என்னை விட கொஞ்சம் மூத்தவன் ரொம்ப. அதுக்கப்புறம் ஹிந்து வேறு அப்படின்னு அவன் மாயா சொன்னாங்க இல்லையா, அதை வந்து அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா வந்து பிரபேந்துவை பார்த்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் பிரபேந்து அப்படிங்கிறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தான் மாயா லவ் பண்ண பையனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து அப்படியே திரும்பி பார்க்காம கிளம்புறாரு. அப்படி கிளம்புறப்ப அவர் வாசலில் இறங்குறப்ப பார்த்தா அந்த தோட்டத்திலேருந்து ரொம்ப இதமான காற்று வந்து அவரை வருடுது. அவரால் உணர முடியுது மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக அந்த காற்று இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீலிங் வருது. அவருமே ஒரு ஸ்மைலிங்கோட அதுக்கப்புறம் அந்த காற்று வந்து அப்படியே வானத்தோட கலக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் இவர் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்புறம் பார்த்தா அவரோட ரெக்கார்டிங் வந்து திரும்ப நடக்குது. ஒரு ஸ்டேஜ் ஷோ, பெரிய ஷோலாம் பண்ணுறாங்க. அதில் இவர் வந்து தனியாக கிட்டார் வாசிக்கிறாரு. அந்த மாயா சொல்லி கொடுத்த நோட்ஸ் இருக்கிறையா, அந்த பீட்டை தான் வாசிச்சிட்ருக்கிறாரு ரொம்ப ஹாப்பியாக. சாதியாவும் அதை ஹாப்பியாக பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக அந்த படம் வந்து முடியுது. மொத்தத்தில் இந்த சர்வம் மாயா மறக்க முடியாத கவிதையாக மனதில் நின்றவள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.